ஸ்டாலின் அவரோட பிறந்த நாள் அதுவுமா இப்படியாங்க அவருக்கு நடக்கணும்? தமிழ்நாடே அவரோட பிறந்த நாளையே மறந்துடுச்சு. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். அப்படி என்ன நடந்தது தெரியுங்களா? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன பேசிருக்காருன்னு பாருங்களேன். டேய் கொத்தடிமைகளா, எல்லா இடத்தையும் போட்டு பொழக்கத்தான் போறோம். யாரும் நீங்க தப்பிச்சலாம் போயிட முடியும். 70 ஆண்டுகளாக நீங்கள் செஞ்ச ஊழலுக்கு அக்கவுண்ட் கேட்கத்தான் போறோம். 2.5 லட்சம் கோடி நீங்க 1967 இருந்து அடித்த கூட்டு கொள்ளை. தாத்தா பையன் பேரன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல நீங்கள் அடித்த கூட்டு கொள்ளை 2.5 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. கணக்கு சொல்லுங்க. வெளிநாட்டுல போர்ட், துபாயில கம்பெனி, லண்டன்ல ட்ரேடிங் கம்பெனி, உலகம் ஃபுல்லா ஆரம்பிச்சது இங்கதான். ஒரே குடும்பத்துல தொடர்ந்து உறுப்பினர். உனக்கு பின்னாடி உன் பையன், பையனுக்கு முன்னாடி பேரன், கை தட்டுறதுக்கு மாலை போடுறதுக்கு இத்தனை பேர் கிடைச்சாங்களா? அதன் பின்னாடி அவங்க பேர குழந்தைங்க வந்து இப்பயே போஸ்ட் அடிக்கிற. நேத்து தயிர்வடை மாடல் அரசாங்கத்தின் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் மார்ச் 1. அன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணி அவங்க பிறந்த நாளை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுங்களா? பல லட்சம் கோடி அதுக்கு செலவு பண்ணிருப்பாங்க. பெரிய நம்பர் யோசிச்சு பாக்குறீங்க. நமக்கு பிறந்த நாள் வந்தாதாங்க 1 கிலோ கேக் வாங்கி கொண்டாடுவோம். இவர் யாரு? திராவிட மாடல் அரசாங்கத்தின் தலைவர், தமிழக முதல்வர். இதை யோசிச்சு யாரும் ஷாக் ஆயிடாதீங்க. அவ்வளவு எளிசில இதை பண்ணி முடிச்சிருவாங்களா? அதனால பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பிறந்த நாள் அவங்க திட்டமிட்டு வச்சிருந்தா இவங்களோட விளம்பரம்ன்றது பஸ், பேனரு, சுவரொட்டி, டிஜிட்டல், சேட்டலைட் மீடியா எல்லாத்துலயும் பண்ணியிருந்தாங்க. இவங்க பண்ணாத ஒரு விளம்பரம் நம்ம தமிழர்களோட நெத்தியில பச்சை மட்டும்தான் குத்தி இருக்க மாட்டாங்க. மற்றபடி எல்லா விளம்பரமும் பண்ணியிருப்பாங்க இந்த திமுக அரசாங்கம். ஆனா இவ்வளவு செலவு பண்ணி இந்த விளம்பரத்தை இவரோட பிறந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்பாடு பண்ணியிருந்த நிலையில நேத்து இவரோட பிறந்த நாளையே ஸ்டாலின் அவர்களே மறந்து போயிருப்பாரு. அந்த அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்த போது என்ன பண்ணிட்டாருன்னா, ஏற்கனவே மோடி அவர்கள் மேல சில பேர் சொல்லுவாங்க, இவர் சிவன் கோயிலுக்கு தான் போறாரு, தமிழ் கடவுள் முருகன் கோயிலுக்கு போயிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி மதுரைக்கு வந்திருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சிருந்தாரு. அதன் பிறகு திருப்பரங்குன்றத்துல தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வீர மரணம் அடைந்த பூரணச்சந்திரன் அவரோட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதன் பிறகு மக்களை சந்தித்து பேசும்போது மனவேதனையாக இருக்கு. தமிழகத்தில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது தூண்ல தீபம் கூட ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்துல இருக்குன்னு அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த மாஃபியா கும்பலுக்கு முடிவு கட்டப்படும். வரக்கூடிய தேர்தலில் மக்கள் அதை பண்ண போறாங்க. இங்க தமிழகத்துல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். இந்த போதைப் பொருளுக்கு முடிவு கட்டப்படும் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும், திமுக கட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். அதுல அவர் பேச ஆரம்பிக்கும் போது வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி அவர் பேச தொடங்கி இருக்கிறார். வணக்கம்னு சொல்லி தமிழ்ல சொல்லி இருக்கிறார். வெற்றிவேல் வீரவேல்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இன்ன வரைக்கும் சொல்லியிருக்கிறாரா? வேலை கையில் எடுத்தாரு, அதுவும் பாஜகவால தான். இப்போ வெற்றிவேல் வீரவேல் இவரும் சொன்னதில்ல, துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் சொன்னதில்ல. ஆனா சனாதன ஒழிப்பு மாநாட்டில் மட்டும் கலந்துப்பாங்க. அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அதுல கலந்துப்பாரு. அப்புறம் போய் கிறிஸ்தவ நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அல்லேலுயா சொல்லக்கூடிய சேகர் பாபு, இது உங்களுக்கான ஆட்சி, உங்களால் வந்த ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்லாம் வெற்றிவேல் வீரவேல்னு சொன்னதுண்டா? ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது தமிழ்ல பேசுறதுக்கு முயற்சி செய்கிறார். தமிழ்நாட்டுல நான் பிறக்கல, தமிழ்ல பேச முடியலன்றதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன்னு பேசினவரு இப்போ இவங்க வாய்க்கெல்லாம் பூட்டு போட்டிருக்காரு. முருகன் கோவிலுக்கு போயிருக்கிறாரு. தமிழக முதல்வரோ துணை முதல்வரோ தமிழ் கடவுள் முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்காவது போனதுண்டா? ஆனா பாரத பிரதமர் அவர்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்காரு. தமிழகம் வந்தாலே கண்டிப்பா ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு தான் அடுத்ததா அவர் டெல்லிக்கே போறாரு. அந்த அளவுக்கு தமிழ் மீதும், தமிழ் மொழி மீதும், தமிழர்களின் கலாச்சாரம் மீதும், பண்பாடு மீதும் மிகுந்த அக்கறையும் மரியாதையும் கொடுக்கக்கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த வகையில இப்ப அவர் பேசும்போது என்னெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுங்களா?
வெற்றிவேல் வெற்றிவேல். அவர் வந்து வெற்றிவேல் வீரவேல்னு சொன்னது மட்டும் இல்லாம திமுகவோட ஊழல தோல் உரிச்சு தொங்க விட்டுருக்காரு. அது அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவை பகிர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியலில் உண்மை என்று வந்துவிட்டால் காமராஜர் அவர்கள் நாட்டிற்கே எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். திமுக அதற்கு நேர் எதிரான ஒரு எடுத்துக்காட்டு. 365 கோடி பணியிட மாற்றத்திற்கு பணம் வாங்கிய ஊழல், 900 கோடி வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று ஊழல், 1000 கோடி ஒப்பந்தம் கொடுக்க பணம் வாங்கிய ஊழல், 4700 கோடி மணல் கொள்ளை ஊழல், 40,000 கோடிங்க டாஸ்மாக் ஊழல். பொதுவாக அமைச்சர்கள் பணியை மேற்கொள்வதில் ஒருவருக்கொருவர் போட்டியிடுவார்கள். ஆனால் திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்யறதுல தான் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் யாரிடமிருந்து திருடுகிறார்கள்? யார்கிட்ட இருந்து திருடுறாங்க? அதை கேளுங்க. திமுக அமைச்சர் யார்கிட்ட இருந்து திருடுறாங்க அப்படின்னா, ஏழைகளிடம் இருந்து, இளைஞர்களிடம் இருந்து, விவசாயிகளிடம் இருந்து. அதாவது உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கக்கூடியவங்ககிட்ட இருந்து தான் அவங்க திருடுறாங்க அப்படின்றத அவர் தெளிவா சொன்னது மட்டும் இல்லாம, இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த அரசு தொடர்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் என்டிஏ ஆட்சியை கொண்டு வர தமிழக மக்கள் முடிவு செய்துள்ளனர். நாங்கள் தூய்மையான மற்றும் திறமையான ஆட்சியை வழங்குவோம். மதுரையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோவை பகிர்ந்து அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். When it comes to honesty in politics, K. Kamaraj ji set an example for the whole country. DMK is the example of the exact opposite. 365 crore cash for transfer came, 900 crore cash for job scam, 1,000 crore cash for contract scam, 4,700 crore sand mining scam, 40,000 crore TAS MSc scam. Usually, ministers compete with each other in good work. In DMK, ministers compete with each other in scams. But who are they stealing from? From the poor, from the youth, from the farmers. Such a corrupt government has no moral right to continue. That is why the people of Tamil Nadu have decided to bring in an NDA government. We will give clean and efficient governance. நண்பர்களே, அரசியலில் நேர்மை என்று வரும்போது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் பெருந்தலைவர் கே. காமராஜர் அவர்கள். ஆனால் திமுக இதற்கு நேர்மாறாக நேர் எதிரான எடுத்துக்காட்டு. பணியிட மாற்றங்கள் விஷயத்தில் 365 கோடி ரூபாய் மோசடி, அரசு பணிகள் வாங்கி தரும் விஷயத்தில் 900 கோடி ரூபாய் மோசடி, ஒப்பந்தங்கள் பெறுவதில் 1000 கோடி ரூபாய் பணம் பெற்ற மோசடி, மணல் திருட்டு மோசடியில் 4700 கோடி ரூபாய், டாஸ்மாக் மோசடி மட்டுமே 40,000 கோடி ரூபாய். பொதுவாக நல்ல பணியாற்றுவதிலே அமைச்சர்களுக்கு இடையிலே ஆரோக்கியமான போட்டி இருக்கும். ஆனால் திமுகவிலோ மோசடி செய்வதிலே அமைச்சர்களுக்கிடையே போட்டி இருக்கிறது. ஆனால் இவர்களெல்லாம்
யாரிடமிருந்து திருடுகிறார்கள்? யாரிடமிருந்து தெரியுமா? ஏழைகளிடமிருந்து, இளைஞர்களிடமிருந்து, விவசாயிகளிடமிருந்து தான் இவர்கள் களவாடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஊழல் அரசு மேலும் தொடர்வதற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அரசை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். என் மனம் நிறை மக்களே, நாங்கள் உங்களுக்கு தூய்மையான திறமையான அரசாங்கத்தை கண்டிப்பாக அளிப்போம். இந்த தயிர்வடை மாடல் அரசாங்கம் வந்த பிறகு பல லட்சம் கோடியிலான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் பேசினதை ஆரம்பத்திலே பார்த்தோம். மோடி அவர்கள் பேசினதை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில நேரு அவர்கள் மாட்டியிருக்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் மாட்டியிருக்கிறாரு, துரைமுருகன் மாட்டியிருக்கிறாரு, பொன்முடி மாட்டியிருக்கிறாரு. திமுக அமைச்சரவையே மாட்டி இருக்கு, ஒவ்வொருத்தவங்களா பதவி போயிட்டு இருக்கு. இதனாலதான் உளவுத்துறை கூட ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. ஐயா, நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வர போறது கிடையாது, மக்களுக்கு உங்க மேல துளி கூட நம்பிக்கை இல்லை, நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வர போறதே இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா ரிப்போர்ட் கொடுத்ததுனாலதான் இப்போ 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருந்தாரு. ஆனா அந்த 5000 ரூபாயும் பயன் கொடுக்காது திமுக அரசாங்கத்துக்கு. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேவோட திட்டங்கள், பல நலத்திட்டங்களை அவங்க அறிவிச்சுட்டாங்க, என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே அமல்படுத்தக்கூடியது இந்த என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே தலைமையிலான ஆட்சி. ஆனா கொடுத்த வாக்குறுதியை 28 மாதங்கள் நிறைவேற்றாமல் தேர்தல் சமயத்துல மகளிர் உரிமை தொகை கொடுத்தது திமுக ஆட்சி. அது மட்டும் இல்லாம கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் நீட். ஆனா இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கருணை தொகையாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுப்போம் சொல்லி இருக்கிறது என்டிஏ கூட்டணி சொல்லியிருக்கிறாங்க. அது கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. அதனால மக்களுக்கு திமுக கூட்டணி மேல நம்பிக்கை இல்லை. இந்த குடும்ப ஆட்சி பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மோடி அவர்களே கிளின்னு கிழிச்சிருக்கிறார் இந்த குடும்ப ஆட்சியை. அது பத்தாதுன்னு அண்ணாமலை அவர்களும் போட்டு துவைச்சு எடுத்தாரு. இப்போ இந்த குடும்ப ஆட்சினா என்னன்னு தெரியுங்களா? அது ஏன் அந்த மாதிரி காரணம் தெரியுங்களா? அதுக்கான புது விளக்கத்தை சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. இந்த டார்ச் லைட்டை தூக்கி அடிச்சு, ரிமோட்டை தூக்கி டிவியை அடிச்சு உடைச்ச ஒருத்தர் நம்ம உலக நாயகன், அது வேற சொல்லக்கூடாது பாரு, அவர் படத்துல உலக நாயகன் போட்டுப்பாரு. அவர் குடும்ப ஆட்சினா என்ன அப்படின்றதுக்கு அவர் புது விளக்கமே கொடுத்துருவார். அதை கேளுங்களேன். மக்களை குடும்பமாக நினைக்கும் தலைவர்கள் எல்லோருமே குடும்ப அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் தொடர வேண்டும். அப்படித்தான் நாங்க பாத்தீங்களா, ஒரு கட்சிக்கு அடிமை ஆயிட்டா எந்த அளவுக்கு சொம்படிக்கணும், அண்டாவெல்லாம் தாண்டிட்டாரு. இவருக்கு புதுசா ஒரு பேரே வைக்கலாம். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சொம்படிக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் ஒரே ஒரு சீட்டுக்காக வயிற்றுக்காக எவ்வளவு மானங்கெட்டு பொழைக்கிறதா இருக்கு தெரியுங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? அந்த மாதிரி இருக்கு. எது எப்படியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தது தமிழகத்தில் பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய எழுச்சியையும் மக்கள் மத்தியில உண்டாக்கி இருக்கு. திமுகவிற்கு தலையெழுத்து மாறிடுச்சு, அது தோக்கிறது உறுதியாயிடுச்சு. உளவுத்துறையும் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இனி அவங்க என்ன வாக்குறுதியை கொடுத்தாலும் மக்கள் நம்ப போறது கிடையாது. ஏன்னா வாக்குறுதி மட்டும்தான், அவங்க செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்றது மக்கள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்ல. அதனால வரக்கூடிய தேர்தலில் நமக்கு தமிழகத்திற்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா ஆட்சி மாறணும், என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நன்றி.